வணக்கம். அன்புடன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பச்சை பயிறு கறி எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது சப்பாத்திக்கு செம்ம காம்பினேஷன், ரைஸுக்கு கூட இது ரொம்ப நல்லாயிருக்கும். எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? அதுக்கு ஃபர்ஸ்ட்டு நம்ம குக்கர் எடுத்துக்கலாம். நான் இதில் வந்து 1/2 கப் அளவுக்கு பச்சை பயிறு எடுத்துக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் எடுத்துக்கோங்க. 1/2 கப்பு எடுத்து அதில் குக்கரில் ஆட் பண்ணி அதில் நம்ம இப்போ தண்ணி ஆட் பண்ண போகிறோம். நான் 1/2 கப்புக்கு 4 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிறேன். 4 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா குக்கரை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். எப்போவுமே குக்கரில் சால்ட் ஆட் பண்ணாதீங்க, ஏன்னா சால்ட் ஆட் பண்ணிங்கன்னா ஒழுங்காக அது வேகாது. ஸோ இப்போது ஸ்டவ்வை வந்து மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கரெக்டாக 6 விசில் விடுங்க போதும். 6 விசில் விட்டதுக்கப்புறமா குக்கரை ஓப்பன் பண்ணி பாருங்கள் எவ்வளோ நல்லா வெந்திருக்குன்னு. இந்த அளவுக்கு வெந்தால் போதும். இப்போது திருப்பி ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு அதில் கடாயை வச்சுட்டு தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ரொம்ப மணமாக இருக்கும். தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணி முதல்ல அதில் பெருஞ்சீரகம் ஆட் பண்ணணும். பெருஞ்சீரகம் ஒரே 1 ஸ்பூன் ஆட் பண்ணால் போதும். பெருஞ்சீரகம் ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கொத்தளவுக்கு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா 4-5 காஞ்ச மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணதுக்கப்புறமா நான் இதில் கீரி போட்ட 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் ஒரு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அது லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலரில் மாறணும். வெங்காயத்தோட கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். வதக்கினதுக்கப்புறமா 1.5 தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. அது வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து பச்சை பயிறு அவிச்சு வச்சுருக்கோம், அதை அதுக்குள்ளே சேர்த்து நம்ம அதையும் நல்லா கிண்டி விட்டுக்கலாம். நல்லா கிண்டி விட்டதுக்கப்புறமா அதை வந்து ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 4 to 5 மினிட்ஸ் குக் பண்ண விடலாம். லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ண விடுங்க. குக் ஆனதுக்கப்புறமா இப்போ நம்ம மற்ற மசாலா பொருட்கள்லாம் ஆட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு சின்ன கரண்டி அளவுக்கு டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் சில்லி பவுடர், அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் ஜீரகத்தூள், அதுக்கப்புறமா 2 ஸ்பூன் அளவுக்கு கொரியாண்டர் பவுடரும் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விடுங்க, பச்சை வாசனை போகிற வரைக்கும் கலந்துக்கோங்க. அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணியும் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா கிரேவி கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. ஸோ அதில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு லிட் போட்டு திருப்பியும் க்ளோஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ்க்கு அதை நல்லா குக் பண்ண விடுங்க. குக் பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து மல்லித்தலையும் 1 ஸ்பூன் அளவுக்கு கீயும் ஆட் பண்ணி அதை வந்து நம்ம முடிச்சுக்கலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க கறி. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். சப்பாத்தி கூடையும் ரைஸ் கூடையும் செம்ம காம்பினேஷன். இந்த மாதிரி மோர் ஈஸி ரெசிபீஸுக்கு அன்புடன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, அப்படியே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.